உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. சூரியன் 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்திலே இருக்கிறார். கூட்டு முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய தன்மை. பாகப்பிரிவினைலாம் போக வேண்டாம், வீட்டிலேயே இருந்துக்கலாம், வீட்டிலேயே அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கலாம் என்கின்ற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் தொழில் அமைப்புகளில் சக்ஸஸாக இருந்தாலும் கூட்டு குடித்தனமாக இருக்கக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஜென்மச்சனியில் கும்பராசியில் 2 வருஷத்தில் எல்லா காதலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெண்ணை பற்றி ஆணுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆணை பற்றி பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஏற்கனவே போன காதல் திரும்பிலாம் வராது. ஆனால் புதிய காதல் உருவாகி ஏற்கனவே போன காதலுடைய பலவீனங்கள், யார் எங்கே தப்பு பண்ணாங்க, பரவாயில்லையே நமக்குன்னு பிறந்தவர் இவர்தானா என்கின்ற மாதிரியாக புதிய அறிமுகம், புதிய நட்பு, புதிய காதல், நிலைக்கக்கூடிய காதல், கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். எப்படிங்கய்யா சொல்கிறீங்க? 7ஆம் அதிபதி தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர். 5ஆம் வீடு வழியாக 5ஆம் அதிபதி வழியாக 7ஆம் அதிபதி திருமணம் போன்ற காதல் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். அந்த அமைப்பிற்கான சூரியன் இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு. புதிய நட்புகள் உருவாக போகுது, புதிய காதல் வரப்போகுது. பிரிஞ்சு போகலாம்ன்ற எண்ணத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த கணவன் மனைவி எல்லாருமே பிரியெல்லாம் வேண்டாம், சேர்ந்து பார்க்கலாம், தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசை மேலே இங்கேயே சேர்ந்து இருந்தலாம் என்பது மாதிரியான நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்கு இன்னொன்று சொல்லுவேன், கடந்த 2 வருஷமாக எந்த கும்பராசிக்காரரும் நிம்மதியாக இல்லை. போட்டு உங்களை ஜென்மச்சனி ஆட்டி படைச்சிருச்சு. குறிப்பாக சதயம், புரட்டாதி, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை அனுபவிச்சிங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியில் ராகு இருந்தாலும் கூட அவர் குரு பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் எதிரே இருக்கக்கூடிய முன்னேற்றம் மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க அற்புத மாதம் இந்த மாதம். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் அப்படி ஒன்று பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்றதில்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சில நேரங்களில் பெண்கள் வழியான விரயங்களை கொடுப்பார். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள்ன்றது அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கும். மனைவியால் விரயம், அதே நேரத்தில் பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தா அதை விரயம்னு நினைக்கக்கூடாது. பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தவொன்னே நம்ம கும்பராசிக்காரருக்கு 2 நாள் ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்கும் பாருங்க. அந்த மரியாதைக்கு 100 பட்டுச்சேலை வாங்கி கொடுக்கலாம். ஆக மனைவியால் ஏதேனும் ஒரு செலவுகள், பெற்ற மகளால் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சில தன்மைகள், அல்லது அக்கா தங்கை அம்மா போன்ற பெண் வழி உறவுகளால் ஏதேனும் ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. அப்படி செலவுகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாசங்க.